ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு சங்கீதம் 37:29 நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். எப்படி? கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அப்ப கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்றாருன்னா, நாம் நீதிமான்களா இருக்கிறபடினாலே நாம் சுதந்திரவாளிகளாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படும். ஆகவே ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில நமக்கு ஆசீர்வாதமே இல்லையே என்ற ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் வாழக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு புதிய நம்பிக்கையோடு நாம் போகும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை சுனித்திருக்க பண்ணுவார். ஏனென்றால் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய நன்மைகளுக்காக, சுதந்திரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்துவீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.